நாங்கள் சரியாக பயிற்றப்படுவோமானால், இந்த பயிற்சியை சரியாக புரிந்து அதற்கு ஏற்றவாறு நாங்கள் எங்களை பழக்கிக் கொள்வோமாக இருந்தால் நிச்சயமாக தக்வா என்கின்ற அந்த இடத்தை எங்களால் சென்றடைவதற்கு அவ்வளவு ஒரு சிரமம் இருக்காது அன்புக்குரிய சகோதரர்களே. எனவே நோன்பு எங்களை சுவனத்தின் பக்கம் இழுத்துச் செல்வதற்கு தருகின்ற முதலாவது பயிற்சியாக இந்த அம்சம் இடம்பெறுகின்றது. இரண்டாவது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுவனத்தை அமைத்து வைத்திருப்பது பொறுமையாளர்களுக்காகவும் சுவனம் அமைக்கப்பட்டிருக்கின்றது. யாரெல்லாம் இந்த உலகத்தில் பொறுமையோடு வாழ்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமையில் சுவனத்தை கொடுப்பதாக வாக்களித்திருக்கின்றார். நான் சொல்லித்தான் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது அல்ல. நாங்கள் நோன்பிருக்குகின்ற அந்த 12-14 மணி நேரங்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி என்று பொறுமை காத்து பசியையும் தாகத்தையும் இறைவனுக்காக நாங்கள் சகித்துக் கொள்கின்றோம், பொறுமையோடு இருக்குகின்றோம். எனவே நாங்கள் பொறுமையாளர்களாக அந்த குறுகிய நேரத்துக்குள், அந்த குறைந்த நேரத்துக்குள் நாங்கள் பொறுமையோடு இருப்பதன் காரணமாக நாங்கள் சுவனம் செல்வதற்கான வாய்ப்பை புனித ரமலான் மாதம் எங்களுக்கு தரப்போகின்றது. இதுவும் ரமலான் எங்களுடைய வாழ்வின் இலக்கை அடைவதற்கு தருகின்ற மற்றொரு பங்களிப்பாக அமைகின்றது. அதே போன்று நாங்கள் எங்களது வாழ்வின் இரண்டாவது இலக்காக நாங்கள் சொன்ன மக்ஃபிரா, பாவ மன்னிப்பை ஒரு மனிதன் அடைந்து கொள்வது. நாங்கள் பாவ மன்னிப்பை அடைந்து கொள்வதற்கும் புனித ரமலான் மாதம் உதவியாக இருக்க போகின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸிலே சொன்னார்கள், மன் ஸாம ரமலான ஈமானன் வ இஹ்திஸாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி. எந்த ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்காக வேண்டி முழு நம்பிக்கையோடு அல்லாஹ்வின் மீது இந்த நோன்பை கடமையாக்கி இருக்கின்றான், இதை அவனுக்காக நோக்க வேண்டும் என்கின்ற முழுமையான ஈமானோடு யார் நோன்பு நோக்கின்றாரோ, வஹ்திஸாபன் அவருடைய அந்த நோன்பை யாரையும் திருப்திப்படுத்த வேண்டும் என்பதற்காக அல்லாமல் அல்லாஹ்வுக்காக வேண்டி என்கின்ற அந்த தூய எண்ணத்தோடு இஹ்லாஸோடு யார் ரமலானுடைய மாதத்தில் நோன்பு நோக்கின்றாரோ அவருக்கு அல்லாஹ் தஆலா வழங்குகின்ற வெகுமதி, பரிசு, கூலி என்னவென்றால் அவருடைய முந்திய பாவங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னித்து விடுகின்றார். எனவே நாங்கள் வரப்போகின்ற ரமலான் மாதத்தில் அதாவது உறுதியான ஈமானோடும் அல்லாஹ்வுக்காக வேண்டி என்ற அந்த இஹ்லாஸ் என்கின்ற அந்த தூய எண்ணத்தோடும் நாங்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி நோன்பு நோட்போமாக இருந்தால் அதன் மூலம் எமது வாழ்வின் இலக்குகளில் ஒன்றான பாவ மன்னிப்பை நிச்சயமாக எங்களால் அடைந்து கொள்ள முடியும். அதே போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாவ மன்னிப்பு கிடைக்கும் என்று வாக்களித்திருக்கக்கூடிய சமூகத்தவர்களில், கூட்டத்தவர்களில் ஒரு சாரார் யார் என்று சொன்னால், அல்லதீன யக்ஷௌன ரப்பஹும் பில் கைப். தனித்திருக்கின்ற போது கூட்டமாக மக்களோடு மக்களாக சேர்ந்திருக்கின்ற வேளை அல்ல, மாறாக ஒரு மனிதன் தனித்து ஒரு இடத்திலே வாழ்கின்ற போது அவன் மாத்திரம்தான் அந்த இடத்திலே இருப்பதாக அவன் இருக்குகின்ற அந்த சந்தர்ப்பத்திலே யார் அல்லாஹுவை பயந்து தனிமையாக இருக்குகின்ற போது பாவகாரியங்களில் ஈடுபடாது அல்லாஹுவை பயந்தவர்களாக யார் வாழ்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றான், லஹும் மக்ஃபிரத்துன் வ அஜ்ருன் கபீர். அவர்களுக்கு பாவ மன்னிப்பும் பெரும் கூலியும் இருக்கின்றது என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறார். அவ்வாறு என்றால் நாங்கள் நோன்பிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே தனிமையாக இருந்து அல்லாஹுவை பயந்து ஹராமான காரியங்களில் ஈடுபடாமல் இருப்பதற்கான சந்தர்ப்பம் எங்களுக்கு நிறையவே கிடைக்கின்றது. நாங்கள் தனிமையாக அறையிலே வாழ்கின்றோம், வாய்க்கு ருசியான உணவு இருக்குகின்றது, நாவுக்கு ருசியான பானம் இருக்குகின்றது, அதை எதையுமே நாங்கள் உண்ணாமல் பருகாமல், வாய்ப்பு இருந்தாலும் அதை நாங்கள் பயன்படுத்தாமல் அல்லாஹ்வுக்காக வேண்டி என்று நாங்கள் அந்த மறைவான கட்டத்தில்
தனிமையாக வாழுகின்ற சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வை பயந்து வாழக்கூடிய சந்தர்ப்பத்தை ரமலானிலே நாங்கள் பெற்றுக் கொள்கின்றோம். இவ்வாறு நாங்கள் பெற்றுக்கொண்டு முழுமையாக உரிய முறையிலே நாங்கள் நோன்பை நிறைவேற்றுவதன் காரணமாக தனிமையாக இருக்கின்ற போது அல்லாஹ்வை பயந்து கொண்ட கூட்டத்தில் நாங்கள் சேர்த்துக் கொள்ளப்படுகின்றோம். இதன் காரணமாக மக்ஃபிராவை நாங்கள் அடைந்து கொள்வதற்கான சந்தர்ப்பத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு தருகின்றார். அதே போன்று நாங்கள் பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்வதற்கான காரணங்களில் இன்னும் ஒரு காரணம் என்னவென்று சொன்னால், நாங்கள் எப்போதும் பொறுமையோடு இருப்பது. சற்று முன்னர் நான் கூறியது போன்று நோன்பிருக்கின்ற ஒவ்வொரு நோன்பாளியும், அதிலும் நோன்பை பிடித்துக் கொண்டு கஷ்டமான கடுமையான தொழில்களிலே ஈடுபடக்கூடிய சகோதரர்கள், பாரம் தூக்கக்கூடிய வேலை செய்யக்கூடிய சகோதரர்கள், வெயிலே அங்கும் இங்கும் அலைந்து திரிந்து ஹலாலாக சம்பாதிக்கக்கூடிய சகோதரர்கள் நோன்பிருக்கின்ற காலத்தில் மிக கடுமையாக அவர்கள் பொறுமையாளர்களாக இருப்பதை காணுகின்றோம். கொட்டும் வெயிலிலும் நோன்போடு அவர்கள் தொழில் செய்வதை பார்க்கின்றோம். கஷ்டத்துக்கு மத்தியிலும் நோன்பாளியாக இருந்தாலும் கஷ்டத்தோடு கஷ்டமாக பாரங்களை சுமந்து அவர்கள் ஹலாலாக பணம் சம்பாதிப்பதை காணுகின்றோம். இப்படிப்பட்ட சகோதரர்கள் மிக பொறுமையோடு நோன்பை நிறைவேற்றுகின்றார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பொறுமையாளர்களுக்கு மக்ஃபிரத்தை, பாவ மன்னிப்பை அவன் வாக்களித்திருப்பதை நாங்கள் குர்ஆனிலே காணுகின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றான், இல்லல்லதீன ஸபரு வ அமிலுஸ் ஸாலிஹாத், பொறுமை காத்து நல்ல அமல்களை செய்தவர்களுக்கு உலாயிக லஹும் மக்ஃபிரா, அவர்களுக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கும், வஅஜ்ருன் கபீர், அவர்களுக்கு பெரும் கூலி கிடைக்கும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். எனவே சுவனம் கிடைப்பதற்கு தக்வா தேவைப்படுகின்றது, பொறுமை தேவைப்படுகின்றது. மக்ஃபிரா என்று சொல்லக்கூடிய பாவ மன்னிப்பு கிடைப்பதற்கு அல்லாஹ்வை மறைவான கட்டங்களில் நாங்கள் பயந்து நடக்க வேண்டியிருக்கின்றது, பொறுமை காக்க வேண்டியிருக்கின்றது. இவ்வாறான இந்த காரணங்கள் அனைத்துமே வரக்கூடிய ரமலானுடைய காலத்தில் மிக இலகுவாக இடம்பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதன் காரணமாக நிச்சயமாக நோன்பு, ரமலானுடைய மாதம் எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்வின் இலக்கையும் சுவனத்தையும் பாவ மன்னிப்பையும் இலக்காக கொண்ட வாழ்வை நாங்கள் வாழ்வதாக இருந்தால் இதற்கான உயரிய பங்களிப்பை, முழுமையான பங்களிப்பை தரக்கூடியதாக ரமலானும் அதில் நாங்கள் நோக்கவிருக்கின்ற அந்த நோன்பும் அமைகின்றது என்பதை இந்த குர்ஆன் வசனங்களின் மூலமாக உங்களால் மிக தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். இதன் காரணமாகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரமலான் மாதத்தை தந்து அந்த ரமலான் மாதத்தில் நோன்பு என்கின்ற இந்த இபாதத்தை கடமையாக்கி இருப்பதை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிவிட்டு அவன் எங்களிடத்திலே இருந்து ஒன்றை எதிர்பார்க்கின்றான். ஷஹரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் என்று வருகின்ற அந்த குர்ஆன் வசனம், நாங்கள் பயணிகளாக இருந்தால் பயணத்தின் போது நோன்பு நோக்க தேவையில்லை. நாங்கள் நோயாளிகளாக இருந்தால் நோயோடு இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் நோன்பு நோக்க தேவையில்லை. வேறு காலத்தில் அதனை நீங்கள் கவா செய்து கொள்ளலாம் என்பதை பற்றி அந்த சட்ட திட்டங்களை எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி தந்ததன் பின்னால் அவன் என்ன சொல்கின்றான் என்றால், லஅல்லகும் தஷ்குரூன், நீங்கள் நன்றியாளர்களாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கின்றான். ஏன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நோன்பினுடைய சட்ட திட்டங்களை, நோன்பு என்கின்ற கடமையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிவிட்டு அதனுடைய முக்கியமான சட்ட திட்டங்களை அல்லாஹ் தஆலா வகுத்து காட்டிவிட்டு ஏன் அந்த குர்ஆன் வசனத்தினுடைய இறுதியில் லஅல்லகும் தஷ்குரூன், நீங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று ஏன் அல்லாஹ் தஆலா சொல்ல வேண்டும் என்பதை பற்றி தஃசீருடைய உலமாக்கள், முஃபஸ்ஸிரீன்கள் ஆராய்கின்ற போது என்ன சொல்கின்றார்கள் என்று சொன்னால், ஒரு முஃமினை பொறுத்தவரையிலே, ஒரு உண்மையான முஃமினை பொறுத்தவரையிலே ரமலானுடைய காலம் ஒரு கஷ்டமான காலம் என்று அவன் கருதக்கூடாது. ரமலானுடைய காலம் வருகின்றது என்றால் சில சகோதரர்கள் ஏதோ ஒரு கஷ்டகாலம் வருகின்றது, ஏதோ ஒரு சுமக்க முடியாததை எல்லாம் சுமக்க வேண்டிய கட்டம் வரப்போகின்றது, நோன்பு வருகின்றதல்லவா என்று எத்தனையோ சாட்டு போக்குகளை சொல்லிக் கொண்டிருந்தவர்களை நாங்கள் காணுகின்றோம். ஆனால் ஒரு உண்மையான முஃமின்
நோன்புடைய காலம் வருகின்றது என்றால் அவன் சந்தோஷப்பட வேண்டும். அந்த காலத்தை தந்ததற்காக வேண்டி அல்லாஹு தஆலாவுக்கு அவன் நன்றி சொல்ல வேண்டும். ஏன் நன்றி சொல்ல வேண்டும் என்றால் சிந்தனை செய்து பாருங்கள். ஏன் நோன்பை தந்ததற்காக, ரமலான் மாதத்தை தந்ததற்காக ஏன் நாங்கள் அல்லாஹு தஆலாவுக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்றால் ஒரே ஒரு காரணம். எங்களது வாழ்வின் இலக்கை, எங்களது வாழ்வின் நோக்கத்தை அடைந்து கொள்வதற்கு, அந்த அடைவை அடைந்து கொள்வதற்கான காரணங்களை இலகுவாக பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காலமாக ரமலானுடைய காலத்தை அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறார். பொறுமையோடு இருக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கின்றது. மறைவான நேரத்தில் அல்லாஹ்வை பயந்து நடக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கின்றது. எங்களுடைய நஃப்சுல் அம்மாரா என்று சொல்லக்கூடிய அந்த தீய விடயங்களை செய்யுமாறு தூண்டக்கூடிய அந்த நஃப்ஸை கட்டுப்படுத்தி நடக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கின்றது. இவ்வாறு பல்வேறு பயிற்சிகளை தருவதன் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மக்ஃபிரத்தையும் சுவனத்தையும் அடைந்து கொள்வதற்கான சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தஆலா இந்த ரமலானுடைய காலத்தில் தருவதன் காரணமாக நாங்கள் அவனுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாங்கள் உங்களுக்கு நோன்பை தந்து இவ்வாறான சட்ட விதிகளை வகுத்திருப்பது யுரீதுல்லாஹு பிக்குமுல் யுஸ்ர, நாங்கள் உங்களுக்கு நலவை நாடுகின்றோம். வலா யுரீது பிக்குமுல் உஸ்ர, உங்களுக்கு நாங்கள் கஷ்டத்தை தருவதற்காக நோன்பை தரவில்லை, மாறாக உங்களுக்கு இலகுவான முறையில் நோன்பை அமைத்து வைத்திருக்கின்றோம். எனவே நீங்கள் எங்களுக்கு நன்றி செலுத்துங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே வேண்டியிருக்கின்றார். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய இந்த புனித ரமலான் மாதத்தை அடைகின்ற நாங்கள் முடிந்தவரை எமது வாழ்வின் இந்த குறிப்பான இலக்குகளை அடைவதற்கு சாதகமானதாக நாங்கள் நோன்பு காலத்தை பயன்படுத்திக் கொள்ள தவறக்கூடாது. நோன்புடைய காலம் ஒரு வியாபாரியினுடைய மொழியிலே சொல்வதாக இருந்தால் ஒரு வியாபாரம் வெற்றிகரமாக நடக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட ஒரு மௌசிமாக, ஒரு வியாபாரத்தின் ஒரு முக்கியமான பருவகாலமாக ரமலானுடைய காலம் வரப்போகின்றது. நாங்கள் ஏழைய 11 மாதங்களிலும் இபாதத்து செய்வதற்கு அல்லாஹு தஆலா விரும்பக்கூடிய குர்ஆன் ஓதுதல், அவனை திக்ர் செய்தல், சுன்னத்தான தொழுகைகளில் ஈடுபடுதல், புறமனிதர்களுக்கு சதக்காவின் மூலம் உதவி செய்தல் போன்ற நற்கர்மங்களை நாங்கள் நோன்பு அல்லாத காலத்தில் செய்ததை விடவும் சற்று அதிகமான முறையிலே நோன்பு காலத்திலே நாங்கள் செய்து கொள்ள வேண்டும். நோன்பு அல்லாத காலத்தில் எங்களுக்கு கிடைத்த ஓய்வு நேரங்களை நாங்கள் சில வேளை விளையாட்டுகளிலும் வீண் பேச்சுக்களிலும் பல்வேறு அல்லாஹு தஆலா விரும்பாத விடயங்களிலும் சில வேளை நாங்கள் செலவு செய்திருக்கலாம். ஆனால் வர இருக்குகின்ற ரமலானுடைய காலம் எங்களை வந்தடைகின்ற போது, ஓரிரு தினங்களில் நாங்கள் ரமலானுடைய காலத்தை பெற்றுக் கொள்கின்ற போது, இப்போதே நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய மனதிலே ஒரு முடிவுக்கு வர வேண்டும். வரப்போகின்ற ரமலான் வந்தடைகின்ற போது அதனுடைய நாட்களை நேரங்களை வீணாக்காது முடிந்தவரை அதனுடைய பயனை உச்ச நிலையில் அடைந்து கொள்கின்ற அளவுக்கு அல்லாஹு தஆலா விரும்பக்கூடிய விடயங்களில் தான் எனது ரமலான் காலத்தை நான் செலவு செய்வேன் என்று ஒரு உறுதியான ஒரு ஆரோக்கியமான முடிவை எடுங்கள். கடந்த காலங்களில் நீங்கள் செய்து வந்த எந்தெந்த சாலிஹான அமல்கள் உங்களது பழக்கத்திலே இருக்கின்றதோ அந்த அமல்களை எல்லாம் சற்று அதிகமாக செய்து கொள்வதற்கு முயற்சி செய்யுங்கள். ஒவ்வொரு நாளும் குர்ஆனிலே ஒரு பகுதியை எப்படியாவது நோன்புடைய காலத்தில் ஓதியாக வேண்டும் என்ற ஒரு முடிவுக்கு வாருங்கள். இரவுடைய தராவீஹ் தொழுகை போன்ற இபாதத்துகளிலே தவறாமல் ஈடுபட வேண்டும் என்கின்ற நல்ல எண்ணத்தை மனதிலே நிறுத்திக் கொள்ளுங்கள். நோன்பிருக்கக்கூடிய அந்த நோன்புடைய நேரத்தில் அல்லாஹு தஆலா விரும்பக்கூடிய அந்த தரத்தில் மிக உயர்ந்த முறையிலான நோன்பை நோக்க வேண்டும் என்ற எண்ணத்தை வைத்துக் கொள்ளுங்கள். வெறுமினே பசித்திருந்து தாகித்திருந்து அதை மாத்திரம் நன்மையாக பெற்ற அந்த நஷ்டவாளர்களை நீங்கள் உங்களை ஆக்கிக் கொள்ளாமல், நோன்பிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் உங்களது வயிறு பசித்திருக்கின்றது, உங்களுடைய நாவு காய்ந்திருக்கின்றது, ஆனால் அதே போன்று உங்களது கண்களும் உங்களது காதுகளும் உங்களது வாய்களும் நோன்பு நோக்க வேண்டும்.
ஹராமான விடயங்களில் ஈடுபடக்கூடாது. ஹராமான விடயங்களை கேட்பதிலிருந்து உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஹராமான காட்சிகளை வீதிகளிலே இருந்தாலும் சரி, அல்லது தொலைக்காட்சி மூலமாக இருந்தாலும் சரி, அல்லது இன்னொரு வசதிகள் மூலமாக இருந்தாலும் சரி, ஹராமான காட்சிகளை நோன்பிருக்கின்ற போது எனது கண் பார்க்க கூடாது என்ற முடிவை எடுங்கள். முடிந்தவரை உங்களது நோன்பை தரமான நோன்பாக நீங்கள் மாற்றிக்கொள்ள பாருங்கள். அவ்வாறு நீங்கள் செய்வீர்களாக இருந்தால் அந்த நோன்பின் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதிர்பார்க்கின்ற அந்த தக்வாவை உங்களால் அடைந்து கொள்ள முடியும். அந்த நிலையை நீங்கள் அடைந்து கொண்டால் அதன் மூலமாக நிச்சயமாக உங்களால் சுவனத்தை அடைந்து கொள்ள முடியும் என்ற இந்த சில முக்கியமான ஆலோசனைகளை நான் முன்வைத்து என்னுடைய இந்த உரையை நான் முடித்து விடைபெறுகின்றேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இந்த தொடரோடு சம்பந்தப்பட்ட கேள்விகள் இருந்தால் கேட்டு தெளிவை பெற்றுக் கொள்ளுமாறும் வேண்டி விடைபெறுகின்றேன். அதாவது கேள்வி கேட்க விரும்புகின்ற பெண் சகோதரிகள் அதாவது SMS மூலமாகவும் தங்களது கேள்விகள் அனுப்பி வைக்கலாம், அல்லது எழுத்து மூலமாக அனுப்பி வைத்தாலும் பதில் சொல்ல முடியும் இன்ஷா அல்லாஹ். சகோதரர்கள் இந்த முக்கியமான நாட்கள் அதாவது 7 நாட்கள்ல மாதவிடா ஏற்படக்கூடாது என்பதற்காக தன்னுடைய அந்த தனி இது போன்ற நிகழ்ச்சிகள் இந்த ஹஜ் டைம்ல உம்ரா டைம்ல மேற்கொள்கிறார். இதற்காக ஹோமோன் மாத்திரை பாவிப்பது அதை பற்றி